Welcome back to DD's Biology. In this video, we are going to see about the molecular structure of DNA. Previously, நம்ம என்ன பார்த்தோம்னா structure of DNA பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் என்ன நியூக்ளிக் ஆசிட்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் components of DNA, that is nitrogenous bases, sugar, phosphate அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்ப்போம். மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்ஏவோட சைஸை பற்றி பார்க்கணும். இப்போ ஸோ டிஎன்ஏவோட சைஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு திஸ் இஸ் டிஎன்ஏ. ஸோ இதோட வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வித் இஸ் 20 ஆங்ஸ்ட்ராம். ஸோ 20 ஆங்ஸ்ட்ராம். ஆங்ஸ்ட்ராம்ன்றது ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் த சைஸ். ஸோ லென்த்லேயே எது ஸ்மாலஸ்ட் யூனிட் பார்த்தோம்னா ஆங்ஸ்ட்ராம். ஸோ ஆங்ஸ்ட்ராமை எந்த மாதிரி சிம்பிளை டினோட் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஏ போட்டு மேலே டிகிரி சிம்பிள் போடுவோம். ஸோ இது ஆங்ஸ்ட்ராம். ஸோ டிஎன்ஏவோட வித் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 20 ஆங்ஸ்ட்ராம். ஸோ இந்த டிஎன்ஏ நடுவில் இருக்க கலராக இருக்கிறது எல்லாமே நைட்ரோஜனஸ் பேசஸ், அவுட்டரில் பிளாக்காக இருக்கிறது எல்லாமே பேக் போன். அதாவது சுகர் அண்ட் பாஸ்பேட் சேர்ந்தது தான் பேக் போன். ஸோ நடுவில் இருக்க நைட்ரோஜனஸ் பேஸ் ஒன்று இது ஒரு பேர், இது ஒரு பேர். ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க இன்டர் ஸ்பேஸ் எவ்வளோன்னு பார்த்தானா 3.4 ஆங்ஸ்ட்ராம். 3.4 ஆங்ஸ்ட்ராம். அதே வந்து ஒரு டேர்ன் ஆகும். அதாவது ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் டிஎன்ஏ இருக்குன்னு தெரியும், ட்விஸ்டட் ஆகி இருக்கு. ஸோ அப்போ ஒரு 360 டிகிரியில் டேர்ன் ஆகுற ஃபுல் டேர்ன், அதாவது 1 டேர்ன். அந்த 1 டேர்னோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 34 ஆங்ஸ்ட்ராம். ஸோ ரெண்டு பேஸ் பேருக்கும் நடுவில் வந்து எவ்வளோ சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3.4 ஆங்ஸ்ட்ராம். அதே 1 டேர்ன் ஆஃப் த ஹெலிக்கல் டிஎன்ஏ என்னன்னு பார்த்தோம்னா 34 ஆங்ஸ்ட்ராம். ஸோ இது வந்து சைஸ். இப்போ வந்து நம்ம ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறப்ப மேலேருந்து பார்க்குறப்ப சென்டரில் மட்டும் ஹேலோவாக இருக்கும். சென்டரில் மட்டும் இந்த மாதிரி ஹேலோவாக இருக்கும். இந்த ஹேலோவோட வித்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6 ஆங்ஸ்ட்ராம். ஸோ ஆங்ஸ்ட்ராம் தான் இருக்கிறது ஸ்மாலஸ்ட் யூனிட்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ ஆங்ஸ்ட்ராம்லேயே நம்ம இந்த சைஸை டினோட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம நானோமீட்டர்லையும் இந்த சைஸை டினோட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஆங்ஸ்ட்ராம் வந்து நானோமீட்டர் நம்மளுக்கு சொல்லணும்னா என்னன்னா 1 ஆங்ஸ்ட்ராம் இஸ் ஈக்குவல் டு 0.1 நானோமீட்டர். ஓகேவா? இப்போ 3.4 ஆங்ஸ்ட்ராம்னா இப்போ நானோமீட்டர் எவ்வளோனா 0.34 நானோமீட்டர். இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் யூனிட் எது ஆங்ஸ்ட்ராம். ஸோ ஆங்ஸ்ட்ராமில் சைஸையும் டினோட் பண்ணலாம், இல்லாட்டி நானோமீட்டர்லையும் சைஸ் டினோட் பண்ணலாம். ஸோ நானோமீட்டரில் பண்ணோம்னா ஆங்ஸ்ட்ராம் வந்து இதுதான் இந்த ஃபார்முலா. 1 ஆங்ஸ்ட்ராம் இஸ் ஈக்குவல் டு 0.1 நானோமீட்டர். ஸோ இதெல்லாம் நானோமீட்டரோட மெஷர்மெண்ட்டு. ஸோ இதுதான் சைஸ் ஆஃப் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம், மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னா அதில் இருக்க காம்பனன்ட்ஸோட மாலிகுலர் ஃபார்முலா எழுதுறது தான் இப்போ மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இப்போ மாலிகுலர் ஃபார்முலா என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது டிஎன்ஏல? ஃபஸ்ட்டு சுகர் இருக்குது, நெக்ஸ்ட்டு பாஸ்பேட் இருக்குது, இன்னொன்று என்னென்னா நைட்ரோஜனஸ் ஸ்பேஸ். ஸோ இந்த 3 காம்பனன்ட் சேர்ந்தது தான் இந்த டிஎன்ஏ. ஸோ இது தெரியும், டிஎன்ஏ வந்து ஆன்டி பேரலாக இருக்குது. ஆன்டி பேரல். ஸோ இது 5' எண்டுனா இது வந்து 3' எண்டு. இது 3' எண்டுனா இங்கிட்டு இருக்கிறது 5', இங்கிட்டு இருக்க 3'. ஸோ 5' எண்டு 3' எண்டு தான் பேரல் ஆகும். 5'ம் பேரல் ஆகாது. 5' அண்ட் 3'ம் பேரல் ஆகிறது ஆன்டி பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் கலரில் இருக்கிறது என்ன சொல்லிட்டு பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ அந்த பிளாக் கலரில் இருக்கிறது என்ன? சுகர் ப்ளஸ் பாஸ்பேட்டு. சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் அதுதான் இந்த பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ இந்த சுகர் ப்ளஸ் பாஸ்பேட்ன்றது பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ. இந்த கலராக இருக்கிறது எல்லாமே நைட்ரோஜினஸ் பேசஸ். ஸோ இதில் வந்து 2 கலர்ஸ் இருக்கும், ஒன்று ரெட்டு, இன்னொன்று ப்ளூ. ஸோ எதுக்கு இப்படி ரெட்டு ப்ளூ அப்படின்னு போட்டிருக்கேன்னா ரெட்டு எல்லாமே பியூரின், ப்ளூ எல்லாமே பிரிமிடின். ஸோ இது வந்து பிரிமிடின், ரெட் கலரில் இருக்கிறது வந்து பியூரின். ஸோ பியூரினும் பிரிமிடினும் தான் பேஸ் பேர்ஸ் ஆகும், பியூரினும் பேஸ் பேர்ஸ் ஆகாது. ஸோ அதனால தான் ஒரு இது ப்ளூ, ஒரு இது ரெட். ஸோ பிரிமிடின் ஆல்வேஸ் பேர்டு வித் பியூரின். ஸோ இந்த சுகர், பாஸ்பேட், நைட்ரோஜனஸ் பேஸோட மாலிகுலர் ஃபார்முலா பார்க்குறது தான் இப்போ மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா சுகரை பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்ஏ அப்படின்னாலே என்ன? டிஆக்சி ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட் தான் டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம். ஸோ என்ன இருக்குது? டிஆக்சி ரிபோஸ்
நியூக்ளிக் ஆசிட். இதுதான் வந்து டிஎன்ஏட ஃபுல் ஃபார்ம். இதில் நியூக்ளிக் ஆசிட் வந்து காமனாக இதில் இருக்க நியூக்ளிக் ஆசிட் சொல்கிறாங்க. டிஆக்சி ரிபோஸ்ன்றது தான் இங்கே சுகரு. ஸோ இந்த சுகரை பேஸ் பண்ணி தான் இது டிஎன்ஏவா இல்லை ஆர்என்ஏவான்னு சொல்கிறாங்க. ஆர்என்ஏக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட். சரி, இது வந்து ஆர்என்ஏ. ஸோ இப்போ ரிபோஸ் அப்படின்ற சுகரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து பென்டோஸ் சுகர். அதாவது 5 காம்பவுண்ட்ஸ் இருக்கும் பென்டோஸ் சுகர். ஸோ 5 1 2 3 4 5 பிளேஸ் இருக்கு. ஸோ இந்த பிளேஸ்ல வந்து இது 1 2 3 4 அண்ட் 5th பிளேஸ் வந்து அவுட்டர்ல பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பிளேஸ்ல வந்து ஒரு ஆக்சிஜன் பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ 5th பிளேஸ், அதனால 4ஓட அவுட்டர்ல பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து காமன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சுகர், பென்டோஸ் சுகரோட காமன் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து OH அண்ட் H, நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்சும் OH இருக்குது, நெக்ஸ்ட்டு OH, இதில் வந்து H 5th காம்பவுண்டில் என்ன இருக்குன்னா CH2OH. ஸோ ஓகேவா, இதுதான் ரிபோஸ் சுகரோட ஃபார்முலா. ஸோ இதுதான் வந்து ரிபோஸ் சுகரோட ஃபார்முலா. OH ஃபர்ஸ்ட் காம்பவுண்டில் OH H. ஸோ இந்த மாதிரி பெண்டு போட்டிருக்கோம்ல, இந்த பெண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு இடத்துலையும் வந்து C பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு இடத்துலையும் C. ஸோ கார்பனில் தான் இது எல்லாமே அட்டாச் ஆயிருக்கு. OH H, இந்த இடத்துல நம்ம என்னன்னு பார்த்தோம், OH மேலே H, இந்த இடத்துல OH மேலே H, இந்த இடத்துல H, 5th காம்பவுண்டில் CH2OH. ஸோ இதுதான் இந்த ஒரு எஜ்ஜிலையும் நம்மளுக்கு கார்பன் இருக்குது. அந்த கார்பனில் இந்த காம்பவுண்ட் எல்லாம் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ரிபோஸ் சுகர். ரிபோஸ் சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செகண்ட் பிளேஸில் மட்டும்தான் இது ரிபோஸ் சுகரா இல்லை டிஆக்சி ரிபோஸ் சுகரான்றது டிட்டர்மைன் பண்ணுறது இந்த செகண்ட் பிளேஸ் வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது வந்து ரிபோஸ் சுகர்னு சொல்லியாச்சு. இந்த செகண்ட் பிளேஸில் இந்த நேம்லேயே இருக்குது டிஆக்சி ரிபோஸ் சுகர். டி அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது. ஸோ ஆக்சினா ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறது. ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்குது இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது வந்து டிஆக்சி ரிபோஸ். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த பிளேஸில் ஆக்சிஜன் இருக்குது. ஃபர்ஸ்ட் காம்பவுண்டில் H, மேலே OH, செகண்ட் காம்பவுண்டில் H மட்டும்தான் இருக்குது, H ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் இதில் OH ஆல்கஹால், H, இதில் H, 5th காம்பவுண்டில் CH2OH. ஸோ இதில் O இருக்குது, இதில் O இல்லை. ஸோ அதனால தான் இது டிஆக்சி ரிபோஸ், இது ரிபோஸ். ஸோ ரிபோஸ் சுகர்னா இந்த செகண்ட் பிளேஸில் OH இருந்துச்சுன்னா அது ரிபோஸ் சுகர். இந்த செகண்ட் பிளேஸில் O குரூப் இல்லைன்னா இது வந்து டிஆக்சி ரிபோஸ். ஸோ டிஎன்ஏ அப்படின்னா என்ன, சுகரில் O காம்போனன்ட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, அதனால தான் இது டிஆக்சி ரிபோஸ் சொல்கிறாங்க. இப்போ சுகரோட நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, டிஎன்ஏல இருக்க சுகரோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா என்ன, சுகர் வந்து பென்டோஸ் சுகர்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு இது 1 2 3 4 and 5 அவுட்டரில் இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதில் என்ன அட்டாச் ஆகிருக்கும், OH H. செகண்ட் இதில் இது டிஆக்சின்றதுனால வெறும் H மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கும். தேர்ட் இதில் OH H, ஃபோர்த் இதில் H, 5th இதில் என்ன இருக்குது CH2OH. ஸோ இதுதான் வந்து சுகர், டிஎன்ஏல இருக்க சுகர் காம்பவுண்டோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ சுகரோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இப்போ புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்பேட். பாஸ்பேட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்ன, பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ பாஸ்பேட், ஃபர்ஸ்ட் பாஸ்பேட் மட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. டிஎன்ஏல பாஸ்பேட், டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு பாஸ்பேட் இருக்கும். ஆனால் எந்த மாதிரிலேருந்து நம்மளுக்கு பாஸ்பேட்டாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு பாஸ்பேட் எங்கேருந்து கிடச்சிச்சுன்னா பாஸ்போரிக் ஆசிட். பாஸ்போரிக் ஆசிட் டிஎன்ஏ ஃபார்மேஷன் அப்போ பாஸ்பேட்டாக மாறுது. பாஸ்போரிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன, H3PO4. ஓகே, H3PO4 இப்போ நம்ம செயின் ரியாக்ஷனாக இப்போ போட்டோம்னா P சென்டரில் 4 பாண்டு, இங்கே O4 இருக்குது. ஸோ O
4 இடத்துலையும் போட்டாச்சு, முடிஞ்சு O. நெக்ஸ்ட்டு H3 இருக்குது, OH OH OH. இந்த இடத்துல இன்னொரு பாண்ட் இல்லாதனால இந்த இடத்துல 2 பாண்ட் வந்துடும். ஸோ OH H 3 இருக்குது, H3 O4 இருக்குது, 1 2 3 4. ஸோ O4 P H3 PO4. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட் தான் டிஎன்ஏ ஃபார்மேஷன் அப்போ பாஸ்பேட்டாக மாறும். ஸோ பாஸ்பேட்டோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தோம்னா PO4, அதாவது P இருக்கும், சுற்றியும் O மட்டும்தான் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்காது. ஸோ அதனால் ஏன் ஹைட்ரஜன் இருக்காதுன்னா இது சுகரோட கம்பைன் ஆகிருக்கும், சுகரோட கம்பைன் ஆகி பேக் போனாக இருக்கும். ஸோ சுகர் வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துல சுகர் ஃபார்ம் ஆகிருக்கும், இந்த இடத்துலையும் சுகர் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கிறதுனால வாட்டர் ரிமூவ் ஆகி வெளில போகிறப்ப வாட்டரோட ஃபார்முலா என்ன H2O. ஸோ ஹெச் ரிமூவ் ஆகி வெளில போகுது, அதனால நம்மளுக்கு PO4 பாஸ்பேட் குரூப் டிஎன்ஏல இருக்குது. ஸோ பாஸ்பேட் குரூப் எங்கேருந்து வந்துச்சு, பாஸ்போரிக் ஆசிட்லேருந்து டிஎன்ஏ ஃபார்மேஷன் அப்போ பாஸ்பேட் குரூப்பாக வந்துச்சு. பாஸ்போரிக் ஆசிடோட ஃபார்முலா என்ன H3PO4. ஸோ இது வந்து பாஸ்போரிக் ஆசிட் பாஸ்பேட்டாக மாறுது. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாஸ்பேட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்க போகிறோம், நைட்ரோஜினஸ் பேஸோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸோ நைட்ரோஜினஸ் பேஸோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன, நைட்ரோஜினஸ் பேஸ் மேலே எத்தனை டைப்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன் பியூரின், நெக்ஸ்ட்டு பிரிமிடின். ஸோ நைட்ரோஜினஸ் பேஸ் 2 இருக்குது, பியூரின் இன்னொன்று பிரிமிடின். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பியூரின் வந்து டபுள் ரிங்டு ஸ்ட்ரக்சர், பிரிமிடின் வந்து சிங்கிள் ரிங்டு ஸ்ட்ரக்சரு. ஸோ ரிங்னா தெரியும், பென்சின் ரிங், எக்ஸகனல் ஷேப்பில் இருக்கும் பென்சின் ரிங். ஸோ இது வந்து ஒன்றே ஒரு ரிங் மட்டும் இருந்துச்சுன்னா பிரிமிடின், அதே 2 ரிங் இருந்துச்சுன்னா வந்து பியூரின். ஸோ பியூரின் டபுள் ரிங் இருந்துச்சுன்னா பியூரின், பிரிமிடின் வந்து சிங்கிள் ரிங் இருக்கும். ஸோ பியூரின்லேயே 2 இருக்குது, என்னன்னு பார்த்தோம்னா ஒன் இஸ் அடினைன், அனதர் ஒன் இஸ் குவானைன், அடினைன் அண்ட் குவானைன். பிரிமிடினில் 2 இருக்குது, ஒன் இஸ் தைமின் அண்ட் அனதர் ஒன் இஸ் சைட்டோசின். ஸோ இப்போ இந்த 4ஓட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பார்ப்போம். ஸோ பியூரின்னா டபுள் ரிங்டு ஸ்ட்ரக்சர், பிரிமிடின்னா சிங்கிள் ரிங்டு ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு பியூரினை பார்ப்போம். ஸோ பியூரினில் என்ன சொல்லியாச்சு, டபுள் ரிங்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ ரிங் அப்படின்னாலே நம்மளுக்கு எக்ஸகனல் ஷேப்பில் இருக்குது, அதாவது பென்சின் ரிங். பென்சின் ரிங்னா எக்ஸகனல் ஷேப்பில் இருக்குது, இது பென்சின் ரிங். ஸோ இதில் எத்தனை எட்ஜஸ் இருக்குது, 1 2 3 4 5 6. ஸோ டபுள் ரிங்னு சொல்லியாச்சு. ஸோ இதில் வந்து இன்னொரு ரிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 6 மெம்பர் ரிங், இது வந்து 5 மெம்பர் ரிங். ஸோ 6 5 சேர்ந்தது தான் இந்த பியூரின். ஸோ இதில் 1 2 3 4 5 6, இங்கே 7 8 9. ஓகேவா, இதுதான் வந்து பியூரினோட ஸ்ட்ரக்சர். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர் பியூரின் சொல்லியாச்சு. இதில் வந்து பியூரின் அண்ட் பிரிமிடின் ரெண்டுமே வந்து ஹெட்டிரோசைக்ளிக் ரிங். என்ன ரெண்டுமே ஹெட்டிரோசைக்ளிக் ரிங். ஹெட்டிரோசைக்ளிக்னா என்ன, 2 காம்போனண்ட்டுமே அட்டாச் ஆகிருக்கிறதா ஹெட்டிரோசைக்ளிக். ஸோ ஒரு ரிங்கில் இந்த எட்ஜஸில் வெறும் கார்பன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஹெட்டிரோசைக்ளிக்னா கார்பனும் இருக்கும் நைட்ரஜனும் இருக்கும். ஸோ கார்பன் மட்டும் இல்லாமல் வேற ஒரு காம்பவுண்டும் கம்பைனாக இருக்குது, டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது இந்த ரிங்கில் அப்படின்னா இது வந்து ஹெட்டிரோசைக்ளிக் ரிங். ஸோ இந்த கார்பன் காம்பவுண்டு மட்டும் இதில் இருக்காது இந்த ரிங்கில், நைட்ரஜன் அண்டு கார்பன் ரெண்டுமே கலந்துருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹெட்டிரோசைக்ளிக் ரிங். ரெண்டுமே பியூரின் அண்ட் பிரிமிடினா ஹெட்ரோசைக்ளிக் ரிங், போத் நைட்ரஜன் அண்ட் கார்பன் அட்டாச்ட் இன் திஸ் ரிங். ஸோ நைட்ரஜன் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பியூரினில் 1 3 7 9. ஸோ இந்த பிளேஸ்லலாம் வந்து நமக்கு நைட்ரஜன் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இதான் ரிங், இது பென்சின் ரிங். இது வந்து என்ன ரிங் அப்படின்னு பார்த்தோம்னா இமிடாசோல் ரிங். ஸோ இது 6 மெம்பர்ட், இது 5 மெம்பர், 5 மெம்பர்ட் இமிடாசோல் ரிங். ஸோ இது ஒரு ரிங் மட்டும் இருந்தால் அது பிரிமிடின், பிரிமிடனோட சேர்த்து 5th கார்பன் 5 மெம்பர்டு இமிடாசோல் ரிங்கும் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது பியூரின். ஸோ பிரிமிடனோட சேர்ந்து இமிடாசோல் ரிங் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது பியூரின். ஸோ டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர் பியூரின். ஸோ இந்த ரிங் ஸ்ட்ரக்சரில் 1 3 7 9 இருக்கிற பிளேஸ் எல்லாத்துலேயுமே நைட்ரஜன் ஆக்குப்பை ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் நோட் பண்ணிக்குவோம், 1 2 3 4
5 6 ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ 6னா அதுக்கு ஆப்போசிட் 7 8 9. ஓகேவா? இப்படி தான் நம்பர் நம்ம பிளேஸ் பண்ணணும். பியூரினில் நம்பர் இப்படி தான் பேஸ் பண்ணணும். ஸோ இந்த ரிங் அப்படி இப்படி திருப்பி போட்டோம்னா இந்த ரிங் அப்படியே நம்ம இப்படி திருப்பி போட்டிருக்கோம். திருப்பி போட்டிருந்தோம்னா இந்த இமிடோசோல் ரிங் வந்து 4 and 5 பிளேஸில் தான் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல 5 இந்த இடத்துல 4 இந்த மாதிரி பேஸ் பண்ணோன்னா 1 2 3 4 5 6 ஸோ 7 8 9. ஸோ இது அப்படியே நம்ம திருப்பி போட்டாலும் 4 and 5 பிளேஸில் தான் வந்து இமிடோசோல் ரிங் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வரைகிறதுக்கு. ஸோ இது வந்து பியூரினோட ஸ்ட்ரக்சர் நம்பர் பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸோ இதில் 1 3 7 இருக்கிற இடத்துல நைட்ரஜன் இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நைட்ரஜன் 3 நைட்ரஜன் 7 நைட்ரஜன் 9 நைட்ரஜன். ஏன் அந்த எட்ஜஸை நான் அழைச்சிட்டு என் போடுறேன்னா அந்த எட்ஜஸில் நைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த கார்பனில் இப்போ நம்ம இந்த இடத்துல இப்படி பாண்டு போட்டு NH2 இப்படின்னு போட்டோம்னா இது சியோட கார்பனோட நைட்ரஜன் அமைன் வந்து அட்டாச் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம எட்ஜஸ் அழைச்சி அந்த இடத்துல N போட்டோம்னா நைட்ரஜன் அந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு எந்த காம்பவுண்ட் வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை சியில் இருந்து நம்ம இந்த மாதிரி பாண்டு போட்டு நம்ம NHO CH3 இது போட்டாலும் சியில் வந்து இந்த காம்பவுண்ட் அட்டாச் ஆயிருக்குன்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி அழைச்சி போட்டால் தான் இந்த இடத்துல நைட்ரஜன் தான் பிளேஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல கார்பன் இல்லை, மீதி இருக்கிற இடத்துல தான் கார்பன் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ என்ன 1 3 7 9 1ல் நைட்ரஜன் இருக்குது, 3ல் நைட்ரஜன், 7 நைட்ரஜன், 9ம் நைட்ரஜன் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன நம்ம மீதி இருக்கிறத ஃபில் பண்ணலாம். 6th பிளேஸில் NH2 வரும். ஸோ 2nd பிளேஸில் H, 8th பிளேஸ்லையும் H, 2nd பிளேஸ் அண்ட் 8th பிளேஸ் H இருக்கும், அதாவது ஹைட்ரஜன் இருக்கும். இது எப்படின்னு பார்த்தோன்னா CH இங்கே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பாண்டு வரையணும். 1 6 அட்டாச் பண்ண மாதிரி ஒரு பாண்ட், நெக்ஸ்ட்டு 4 and 5 2 3 இதுக்கு ஆப்போசிட்டாக 7 and 8 மட்டும் நம்ம பாண்டு போட்டால் போதும். ஸோ இதுதான் வந்து மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அடினைன். ஸோ அடினைனோட ஸ்ட்ரக்சர் என்ன? இதுதான் இந்த அடினைன் ஸ்ட்ரக்சர். ஸோ எண்ணில் இந்த இடத்துல H ஹைட்ரஜன் ஆக்குப்பை ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து அடினைன். ஸோ 1 3 7 9 1 3 7 9ல் நைட்ரஜன் இருக்குது. 6th பிளேஸில் சியோட அட்டாச் ஆகி அமைன் குரூப் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2nd and 8th பிளேஸில் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆக்குப்பை ஆயிருக்கு. ஸோ இது வந்து அடினைன். நெக்ஸ்ட்டு நம்ம பியூரினில் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன? குவானைன். குவானைனோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்பர் பிளேஸ் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? இப்போ என்ன? அதே 1 3 7 9 பிளேஸில் இப்போ நைட்ரஜன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எட்ஜஸை எரேஸ் பண்ணி நைட்ரஜன், இந்த எட்ஜஸை எரேஸ் பண்ணி நைட்ரஜன், அண்ட் 9th பிளேஸில் நைட்ரஜன், 7th பிளேஸில் நைட்ரஜன். அவருக்கு பேச்சா 1 3 7 9 1 3 7 9. ஸோ அவருக்கு பேச்சா இப்போ நம்ம அடினைன் என்ன பார்த்தோம்? 6th பிளேஸில் வந்து அமைன் குரூப் அட்டாச் ஆயிருந்து NH2 அட்டாச் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 6th பிளேஸில் வந்து நம்மளுக்கு என்ன அட்டாச் ஆயிருக்குன்னா ஆக்சிஜன் மட்டும் அட்டாச் ஆயிருக்கு, O குரூப் மட்டும் டபுள் பாண்டில் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து இதில் நம்ம வெறுமனே ஹைட்ரஜன் மட்டும்தான் அடினைனில் போட்டோம். ஆனால் இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு பதிலாக NH2 அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன? இந்த இடத்துல அதே ஹைட்ரஜன். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம O2 ஆக்குப்பை ஆனதுனால 2nd பிளேஸில் NH2 சிங்கிள் பாண்டில் போட்டிருக்கோம், இங்கே டபுள் பாண்டு. ஸோ 8th பிளேஸில் ஆஸ் யூஷுவல் ஹைட்ரஜன். ஸோ அதே 9th பிளேஸில் NH அட்டாச் ஆகும். ஸோ இது வந்து குவானைனோட ஸ்ட்ரக்சர். இப்போ எந்த இடத்துல நம்ம 2nd பாண்டு அதாவது டபுள் பாண்டு போட்டோமோ அதே இடத்துல போடணும். 1 6லையும் 4 5 2 3 அண்ட் 7 8 இந்த இடத்துலலாம் டபுள் பாண்டு நம்ம போட்டாச்சு. இது வந்து என்ன ஸ்ட்ரக்சர்? குவானைன். ஸோ இது குவானைன். ஸோ இப்போ அடினைனும் குவானைனும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இது அடினைன் ஸ்ட்ரக்சர். 1 இடத்துல நைட்ரஜன், 3 இடத்துல நைட்ரஜன், 9th இடத்துல NH, 7th இடத்துல நைட்ரஜன்.
இந்த செகண்ட் பிளேஸில் நமக்கு என்ன அட்டாச் ஆகிருக்கும்? ஹைட்ரஜன். 8th பிளேஸ்லேயும் ஹைட்ரஜன். 6th பிளேஸில் NH2 அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதே மாதிரி செகண்டரி பாண்டு போட்டாச்சு. ஸோ இதுதான் அடினைன். ஸோ இது அடினைன், இது குவானின், இது ரெண்டும் சேர்ந்து தான் பியூரின். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த 6th பிளேஸில் இந்த அடினைனில் NH2 இருக்குது, இதில் O மட்டும் இருக்குது. ஸோ செகண்ட் பிளேஸில் அந்த NH2 வந்துருச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த செகண்ட் பிளேஸில் ஹைட்ரஜன், அதே 8th பிளேஸில் ஹைட்ரஜன். ஸோ மெமரைஸ் ஆயிடுச்சா? குவானின் அண்ட் அடினைனோட ஸ்ட்ரக்சர் மெமரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பிரிமிடினோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸோ பிரிமிடின் என்ன சொல்லியாச்சு? சிங்கிள் ரிங்கடு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது தான் பிரிமிடின். ஒரே ஒரு ரிங் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு பென்சின் ரிங் மட்டும்தான் இருக்கும். பியூரினில் டபுள் ரிங்கடு ஸ்ட்ரக்சர் இருக்கும். டபுள் ரிங்குன்னா இந்த பிரிமிடின் ரிங்கோட சேர்த்து என்ன ரிங் இருக்கும்? இமிடோசோல் ரிங், 5 மெம்பர்ட் இமிடோசோல் ரிங் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது வந்து பியூரின். பிரிமிடினில் வந்து சிங்கிள் ரிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஹெட்ரோசைக்ளிக் ரிங், அதாவது போத் நைட்ரஜன் அண்ட் கார்பன் ஆக்குபைடு திஸ் பென்சின் ரிங். ஸோ இதில் எந்தெந்த இடத்துல வந்து நைட்ரஜன் ஆக்குப்பை ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி 2 places 1 and 3 மட்டும்தான் வந்து நைட்ரஜன் ஆக்குப்பை ஆயிருக்கு. ஸோ இதில் எப்படி நம்ம நம்பர் பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 and 6. ஓகேவா? அந்த இடத்துல பியூரினில் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக நம்ம நம்பர் பிளேஸ் பண்ணோம். இதுலேயும் அதே மாதிரி ஆன்டி கிளாக்ல தான், ஆனால் பாட்டம்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், அதில் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்மளுக்கு என்ன இருக்கணும்? நைட்ரஜன் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் நைட்ரஜன். நெக்ஸ்ட் தேர்ட் பிளேஸில் நைட்ரஜனோட ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பிரிமிடினோட காமன் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? தைமின் அண்ட் சைட்டோசின். ஸோ தைமினோட இப்போ ஸ்ட்ரக்சர் இப்போ பார்ப்போம். 1 2 3 4 5 6. ஓகேவா? தைமின் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் நைட்ரஜன் ஆக்குப்பை ஆகணும். தேர்டு பிளேஸில் நைட்ரஜன் வித் ஹைட்ரஜன். ஸோ முடிஞ்சு. மீதி இடத்துல எல்லாமே நமக்கு கார்பன் தான் இப்போ இருக்குது. ஸோ இந்த இதில் தைமினில் என்ன இருக்குன்னா செகண்ட் பிளேஸில் ஆக்சிஜன் அண்ட் 4th பிளேஸில் ஆக்சிஜன் ஆக்குப்பை ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஆகுது. 5th பிளேஸில் நம்மளுக்கு மெத்தில் குரூப் அட்டாச் ஆகுது. 6th பிளேஸில் ஒன்லி ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச் ஆகுது. ஸோ இது வந்து தைமினோட ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு 1 and 3ல நைட்ரஜன் பிளேஸ் ஆகணும், மீதி இருக்கிறது தான் கார்பன். ஸோ செகண்ட் அண்ட் 4th ஆக்சிஜன் பிளேஸ் ஆகணும் வித் டபுள் பாண்ட். 5th பிளேஸில் மெத்தில் குரூப் அட்டாச் ஆகணும். 6th பிளேஸில் ஒன்லி ஹைட்ரஜன் அண்ட் 5th 6th கம்பைன் பண்ண மாதிரி ஒரு டபுள் பாண்டு போடுறோம். ஸோ இது வந்து தைமின் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சைட்டோசினோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஒன் 2 3 4 5 6. ஓகேவா? இப்போ சைட்டோசின். ஸோ அதே 1 and 3ல நைட்ரஜன். ஓகே, நைட்ரஜனோட சேர்த்து தேர்டு பிளேஸில் மட்டும் ஹைட்ரஜன் பிளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிறதெல்லாம் கார்பன். ஸோ 4th பிளேஸில் நம்ம NH2 பிளேஸ் பண்ணுறோம். செகண்ட் பிளேஸில் அதே மாதிரி ஆக்சிஜன். 5th 6th டபுள் பாண்டு போட்டு இந்த வெளியில் வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இந்த சைட்டோசினுக்கும் தைமினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? 4th பிளேஸில் அங்கே ஆக்சிஜன் இருந்துச்சு, தைமைனில் டபுள் பாண்டோட ஆக்சிஜன் இருந்துச்சு, இங்கே வெறும் NH2 மட்டும் இருக்குது. 5th பாண்டில் CH3 மெத்தில் குரூப் இருந்துச்சு, ஆனால் இந்த இடத்துல வெறும் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சைட்டோசின். ஸோ தைமின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு? அதே 6 ரிங்டு ஸ்ட்ரக்சர். கீழேருந்து 1 2 3 4 5 6. ஓகே, ஃபர்ஸ்ட்டில் நைட்ரஜன், தேர்ட்லையும் நைட்ரஜன் வித் ஹைட்ரஜன், 4th ஆக்சிஜன், செகண்ட்லேயும் ஆக்சிஜன், 5th மெத்தில் குரூப், 6th ஹைட்ரஜன். ஸோ 5th 6th சேர்த்த மாதிரி ஒரு பாண்டு. இது வந்து தைமின். ஸோ ஈஸியாக மெமரைஸ் ஆகிருக்கும். தைமின், சைட்டோசின். இதில் வந்து ஆக்சிஜன் இருக்குது, இங்கே NH2 இருக்குது, இங்கே மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் தைமினுக்கும் சைட்டோசினுக்கும். ஸோ இப்போ 4 நைட்ரோஜனஸ் பேஸையும் இப்போ ஒன்றா பார்ப்போம். ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ்னால் என்ன? ஃபர்ஸ்ட் பியூரின் அண்ட் பிரிமிடின். ஸோ பியூரின் என்னென்ன இருக்குது? அடினைன், குவானைன். பிரிமிடினில் தைமின், சைட்டோசின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பியூரின் பார்ப்போம்.
பியூரின்னா என்ன? டபுள் ரிங்டு ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு 6 ரிங்டு ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் 5 மெம்பர்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்பர் பிளேஸ் பண்ணாமல் நீங்கள் இதில் காம்பவுண்டை ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் நைட்ரஜன், தேர்ட் பிளேஸில் நைட்ரஜன், நெக்ஸ்ட் 7th பிளேஸில் நைட்ரஜன், 9th பிளேஸில் நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன், நெக்ஸ்ட் 6th பிளேஸில் NH2, 2nd பிளேஸில் H, 8th பிளேஸில் H. ஸோ அவ்வளோதான், இந்த காம்பவுண்ட் முடிஞ்சு. 1 and 6 அட்டாச் பண்ண மாதிரி ஒரு பாண்டு. நெக்ஸ்ட்டு 5 and 4, நெக்ஸ்ட்டு இங்கே, நெக்ஸ்ட்டு 7 and 8. ஸோ இது வந்து அடினைன். ஸோ குவானின் எப்படி? ஸோ குவானின் ஃபர்ஸ்ட் பிளேஸில் நைட்ரஜன், தேர்ட் பிளேஸில் நைட்ரஜன், 7th பிளேஸ் நைட்ரஜன், 9th பிளேஸ் நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 6th பிளேஸில் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனால் 2nd பிளேஸில் NH2, 8th பிளேஸில் ஹைட்ரஜன் மட்டும். ஸோ இப்போ பாண்டு போட போகிறோம். 1 and 6, 5 and 4, 2 and 3, next 7 and 8. This is guanine. Next pyrimidine. சிங்கிள் ரிங்டு ஸ்ட்ரக்சர், அதனால் ஒரே ஒரு ரிங் மட்டும் தான் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் நைட்ரஜன், தேர்ட் பிளேஸில் நைட்ரஜன், நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன், 4th பிளேஸ்லையும் 2nd பிளேஸ்லையும் ஆக்சிஜன், 5th பிளேஸில் மெத்தில், 6th பிளேஸில் ஹைட்ரஜன். ஸோ 5th and 6th சேர்த்த மாதிரி ஒரு பாண்ட். திஸ் இஸ் டைமின். நெக்ஸ்ட்டு சைட்டோசின், சைட்டோசினும் pyrimidine. ஸோ சிங்கிள் ரிங்டு. ஃபஸ்ட்டு பிளேஸில் நைட்ரஜன், தேர்ட் பிளேஸில் நைட்ரஜன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 4th பிளேஸில் இந்த ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரணும்? ஒன்லி அமைன் குரூப் NH2. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஆக்சிஜன். 5th பிளேஸில் இங்கே மெத்தில் இருக்கும், இங்கே இருக்காது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன். இதே சேர்த்த மாதிரி ஒரு பாண்டு. திஸ் இஸ் சைட்டோசின். ஸோ புரிஞ்சா, இதுதான் நைட்ரோஜனஸ் பேஸ். அடினைன், குவானைன், டைமின், சைட்டோசின். இந்த பியூரின்ல எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு நைட்ரஜன் பிளேஸ் பண்ணணும்? 1, 3, 7 and 9. pyrimidinல எங்கெங்க நைட்ரஜன் பிளேஸ் பண்ணணும்? 1 and 3. ஸோ இவ்வளோதான் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். இது வந்து டபுள் ரிங்கடு ஸ்ட்ரக்சர். ஸோ டபுள் ரிங்கோட இது என்னது? மிடோசோல் ரிங். இது வந்து சிங்கிள் ரிங்டு ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இன்னொரு ரிங்கும் அட்டாச் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பியூரின் அண்ட் pyrimidinோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ இது இப்போ நம்மளுக்கு மெமரைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக நெக்ஸ்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் நம்ம டிஎன்ஏ ஃபார்மேஷன் எப்படி ஆச்சுன்றதை பார்ப்போம். ஸோ டிஎன்ஏ ஃபார்மேஷன்னா என்ன? பியூரின் அண்ட் pyrimidine பாண்டில் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரியே இந்த நைட்ரோஜனஸ் பேஸு சுகரும் ஒரு பாண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த சுகரும் பாஸ்பேட்டும் ஒரு பாண்டில் ஃபார்ம் ஆகும். மொத்தம் 3 பாண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரியான டிஎன்ஏ மொத்தம் அந்த ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிரும். ஸோ அந்த டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வச்சு படிச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த மாதிரி மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இப்போ மெமரைஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஎன்ஏ எப்படி ஃபார்ம் ஆச்சு, அந்த 3 பாண்ட் என்னென்ன 3 பாண்ட் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.